ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோல யூ-டர்ன் பத்தி பார்க்க போறோம். யூ-டர்ன் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த காணொலியை நான் போட போறேன். யூ-டர்ன் நாம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பத்தி பார்த்துடலாம். பொதுவா ஒரு டிவைடர் பக்கத்துல யூ-டர்ன் எடுக்கும் பொழுது அந்த டிவைடர் டச் ஆகாம யூ-டர்ன் எடுக்கிறது எப்படின்னு நம்ம பார்த்துருக்கலாம். பட் நான் இருக்கிற ஏரியால டிவைடர்கள் அந்த அளவுக்குலாம் இல்ல, சிட்டி மாதிரி இல்ல. நான் இருக்கிற ஏரியா, நான் சிட்டிக்கு போகும்போது அந்த இடத்துல எப்படி யூ-டர்ன் போறது நான் கத்து கொடுக்குறேன். பட் இப்போ நான் என்னுடைய டவுன் வச்சு நான் எப்படி இந்த இடத்துல யூ-டர்ன் போறதுன்னு கத்து கொடுக்க போறேன். மொத்தமா 2 ரோட்ஸ்ல நான் கத்து கொடுக்க போறேன். ஒன்னு அகலமான ரோட்ல எப்படி யூ-டர்ன் அடிக்கிறது, குறுகலான ரோடு அதாவது இந்த அகலத்தை விட ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த ரோட்ல நம்ம எப்படி யூ-டர்ன் அடிக்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேல இருக்கிற ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக். இப்போ ஸ்டாண்ட் பைல இருக்க வண்டி, ஸ்டாண்ட் பை மீன்ஸ் நின்றுட்டு இருக்கு ஒரு இடத்துல. இப்போ நம்ம யூ-டர்ன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா, ஃப்ரண்ட்லயும் ரியர்லயும் ஏதாச்சும் வண்டிங்க வந்துட்டு இருக்கான்னு தான். ஃப்ரண்ட்ல ஒரு பஸ் வருது, ரியர்லயும் ஒரு பஸ் வருது. சென்டர் மிரரையும் வாட்ச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம லெஃப்ட் சைடுக்கு வேலையே இல்ல, லெஃப்ட் சைடு மிரர் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னாக்கா நம்ம யூ-டர்ன் அடிக்க போறது ரைட் சைட்ல. சோ அப்ப நம்ம ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு ஸ்டேரிங் வீல ஃபுல்லா வளைக்கணும். இப்ப நம்ம இருக்கிற ரோடு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அகலமா இருக்கு. சோ அப்ப ஒரே சுத்துல வண்டி யூ-டர்ன் அடிச்சிடும். அதாவது வண்டியுடைய டர்னிங் ரேடியஸ் பொறுத்து வண்டி யூ-டர்ன் அடிக்கும். ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணி இப்போ நான் லேனுக்கு வந்துடுறேன். இந்த அகலமான ரோட்ல எவ்வளவு பெரிய வண்டியாக இருந்தாலும், அதாவது கார் சொல்றேன், எம்பிவி எஸ்யூவி எந்த மாடலா இருந்தாலும் ஈஸியா ஒரே சுத்துல யூ-டர்ன் போட்டுற முடியும். சரிங்களா? இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் இதுல வந்து யூ-டர்ன் போய் அடிச்சேன். இப்போ நம்ம ரிவர்ஸ்ல எப்படி யூ-டர்ன் அடிக்கிறது பத்தி பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ ரிவர்ஸ்ல அடிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த ரோடு அகலமா இருக்கிறதுனால நம்மளுக்கு சுலபமா இருக்கும் ரிவர்ஸ் அடிக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் முன்னாடியும் பின்னாடியும் வெஹிக்கல்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதை நம்ம டேக்கிள் பண்ணி இப்போ ரிவர்ஸ்ல யூ-டர்ன் அடிக்கலாம். இப்போ நம்ம ரிவர்ஸ் கியரை போட்டாச்சு. இப்போ ஸ்டேரிங்கை பாத்தீங்கன்னாக்கா நான் ஃபுல்லா ரைட் சைட்ல வளைச்சிருக்கிறேன். ரிவர்ஸ் பத்தியும் நான் வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 வீடியோன்னு போட்டுருக்கிறேன். அதாவது ரிவர்ஸ் வீடியோ பத்தி அந்த வீடியோட லிங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேல ஐ கார்ட்ல வந்துட்டு இருக்கும், நீங்க கிளிக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் ரிவர்ஸ் கியரை போட்டுட்டேன். ரிவர்ஸ் கியரை போட்டுட்டு இப்போ யூ-டர்ன் அடிக்க போறேன். ஹசார்ட் லைட்டையும் போட்டாச்சு. இப்போ நம்ம ரிவர்ஸ் கியர் போட்டுருக்கிறதுனால சென்டர் மிரரையும் வாட்ச் பண்ணணும், ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு போத் 2 மிரரையும் நம்ம வாட்ச் பண்ணணும். இது அகலமா இருக்கிறதுனால ரோடு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போய் இப்போ ரைட் கட் அடிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு மிரரை நம்ம கவனிக்கணும். ரோடு ஓரமா வண்டி போதா அப்படின்னு ப்ராப்பரா பார்த்துட்டு நம்ம சென்டர் மிரர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே வந்தாயிடுச்சு. இப்போ நம்ம ரிவர்ஸ்ல யூ-டர்ன் அடிச்சோம். ஓகேங்களா? ரிவர்ஸ்ல யூ-டர்ன் அடிக்கும் பொழுது இதுல ஒரு பிளஸ் என்னன்னாக்கா, ரோடு அகலம். சோ ரோடு அகலமா இருந்ததுனால நம்ம ரிவர்ஸ்ல யூ-டர்ன் ஈஸியா அடிச்சிட்டோம். இதே ரோடு குறுகலா இருக்குனாக்கா அந்த இடத்துல ரிவர்ஸ்ல யூ-டர்ன் அடிக்கிறோம் இல்ல ஃப்ரண்ட்ல யூ-டர்ன் அடிக்கிறோம் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த அகலமான ரோட்ல நம்ம யூ-டர்ன் எப்படி அடிக்கிறதுன்னு பத்தி பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த அகலமான ரோட்ல இருந்து இதை விட கொஞ்சம் ஷார்ட்டான ரோட்ல யூ-டர்ன் எப்படி அடிக்கிறதுன்னு பத்தி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அகலமான ரோட்ல நம்ம யூ-டர்ன் அடிச்சு காமிச்சோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல. இப்போ அந்த ரோட்டை விட அகலம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ரோட்ல குறைவு. சோ இந்த ரோட்ல நம்ம எப்படி யூ-டர்ன் அடிக்கிறது பத்தி பார்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்க வண்டியுடைய டர்னிங் ரேடியஸ் ஏத்த மாதிரி தான் ஒரே சுத்துல யூ-டர்ன் அடிக்க முடியுமா, இல்ல யூ-டர்ன் அடிக்கும் பொழுது கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரண்ட்ல யூ-டர்ன் அடிக்க முடியுமான்னு பத்தி அந்த வண்டியுடைய டர்னிங் ரேடியஸும் வீல் பேஸும் தான் முடிவு பண்ணும். இப்போ நம்ம வண்டியுடைய டர்னிங் ரேடியஸ் வச்சு நம்ம இந்த ரோட்ல ஒரே சுத்துல நம்மளால யூ-டர்ன் அடிக்க முடியுமான்னு பத்தி பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டுடலாம். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் ஃபுல் ரொட்டேஷன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ரைட் சைடுல யூ-டர்ன் அடிக்க போறதுனால ஃபுல் ரொட்டேஷன் ஸ்டேரிங். அடுத்து நம்ம இண்டிகேட்டர் போட்டுறணும். ரைட் சைடுல இண்டிகேட்டர் போட்டாச்சு. நான் சைடு மிரரை வாட்ச் பண்றேன். பின்னாடி எந்த வண்டியும் வரல. சைடு மிரர் சென்டர் மிரரை வாட்ச் பண்ணிட்டேன். பின்னாடி எந்த வண்டியும் வரல. முன்னாடி பாத்தீங்கன்னா 2 வீலர்ஸ் வந்துட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன், கொஞ்சம் கொஞ்சமா வண்டியை மூவ் பண்றேன் ஃபார்வர்ட்ல. இப்போ வண்டியை யூ-டர்ன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பாருங்க ஒரே சுத்துல வண்டி யூ-டர்ன் அடிச்சிருச்சு. இப்போ ஸ்டேரிங்கை கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்றேன். அவ்வளவுதான்.
இப்போ யூ-டர்ன் எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ மறுபடியும் என்ன பண்ண போறேன்னாக்கா யூ-டர்ன் அடிக்க போறேன். யூ-டர்ன் அடிக்கிறதுக்கு முன்னாடி ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டுட்டேன். ஸ்டீரிங் வீல ஃபுல்லா ரைட் சைடுல ரொட்டேஷன் பண்ணிட்டேன். பின்னாடி வண்டிங்க வந்துட்டு இருக்கு, தூரமா தான் வந்துட்டு இருக்கு. இப்போ கரெக்டா ஸ்டீரிங் அட்ஜஸ்ட் பண்றேன். ஸ்டீரிங் அட்ஜஸ்ட் பண்ணி வெள்ளை கோடுக்கு வெளியே நிப்பாட்டுறேன். இப்போ நான் எப்படி யூ-டர்ன் பண்ணேன்னு நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க. ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃப்ரண்ட்ல என்ன வண்டி வந்துட்டு இருக்கு, பின்னாடி என்ன வண்டி வந்துட்டு இருக்கு, என்ன ஸ்பீட்ல வந்துட்டு இருக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தது நம்ம ரைட் சைடுல யூ-டர்ன் அடிச்சா ரைட் சைடுல இண்டிகேட்டர் போடணும். லெஃப்ட் சைடுல யூ-டர்ன் அடிக்கும் பொழுது லெஃப்ட் சைடுல இண்டிகேட்டர் போட்டுறணும். ஓகேங்களா? அடுத்தது நீங்க ஸ்டீரிங் லெஃப்ட் சைடுனாக்க லெஃப்ட் சைடுல ஃபுல்லா ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க, ரைட் சைடுனா ரைட் சைடுல ஃபுல்லா ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்டாண்ட் பைல இருக்கும் பொழுது. இதே ரன்னிங்ல யூ-டர்ன் எடுக்க போறீங்க அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்டீரிங்கை ரொட்டேஷன் பண்ணணும். ஓகேங்களா? ரன்னிங்ல யூ-டர்ன் அடிக்கிறது வேற, நிக்கிற வண்டியில யூ-டர்ன் அடிக்கிறதுங்கிறது வேற. ரன்னிங்ல யூ-டர்ன் அடிக்கிறது பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நான் இப்போ சென்னைக்கு போற சிச்சுவேஷன்ல இருக்கிறேன். அப்போ சென்னைக்கு போகும்பொழுது அங்க டிவைடர் ஒட்டி நம்ம எப்படி யூ-டர்ன் அடிக்கிறது ரன்னிங்ல அப்படின்னு தனியா அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இண்டிகேட்டர் போட்டுட்டேன். ஃபுல்லா ஸ்டீரிங்க ரைட் சைடுல ரொட்டேட் பண்ணிட்டேன். ரியர்ல எந்த ஒரு வண்டியும் வரல. முன்னாடி ஒரு 2 வீலர் மட்டும் தான் வருது, அதுவும் ஸ்லோவா வருது. ஒரு ஹாரன் அடிச்சுட்டு இப்போ நான் என்ன பண்றேன், யூ-டர்னை அடிச்சிட்டேன். சரி, இது ரைட் சைடுல அடிக்கிற யூ-டர்னு. இப்போ இந்த ரோட்ல நம்மளால ரிவர்ஸ்ல யூ-டர்ன் அடிக்க முடியுமான்னு பத்தி பாத்துடலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், ரிவர்ஸ் கியரை போட்டுட்டேன். வண்டி பின்னாடி ரிவர்ஸ்ல வரதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னாக்கா ஸ்டீரிங்கை ஃபுல்லா ரைட் சைடுல ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்போ முன்னாடி ஒரு டெம்போ வந்துட்டு இருக்கு, பின்னாடி எந்த ஒரு வெஹிக்கிளும் இல்ல. ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல எந்த ஒரு வெஹிக்கிளும் இல்ல. நான் வந்து ரிவர்ஸ்ல யூ-டர்ன் அடிக்கிறேன். இப்போ ஸ்டீரிங்கை கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்றேன். இப்போ ஸ்டீரிங்கை ஃபுல்லா ரைட் சைடுல ரொட்டேட் பண்ணி என்னோட யூ-டர்னை நான் கம்ப்ளீட் பண்ண போறேன். ஓகே, அவ்வளவுதான். ஏன் நான் இதுக்கு மேல ரிவர்ஸ்ல போல அப்படின்னாக்கா பின்னாடி பள்ளம் இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஸ்டீரிங்கை ஸ்ட்ரைட் பண்ண இல்லையா, சோ அது கொஞ்சம் மிஸ்கால்குலேஷன் ஆனதுனால நான் வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, எனிவே ஃப்ரண்ட்லயும் ரியர்லயும் ஈஸியா யூ-டர்ன் அடிக்க முடியும் ஸ்டாண்ட் பைல நிக்கிற வண்டியில. இதே ரன்னிங்ல பாத்தீங்கன்னாக்கா வேற மாதிரி இருக்கும். ரன்னிங்ல நம்ம பாத்தீங்கன்னாக்கா முக்கியமா இதுல கண்ட்ரோல் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா ஸ்டாண்ட் பைல இருக்கும் பொழுது ஆஃப் கிளட்ச் விட்டு லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுத்து நீங்க யூ-டர்ன் அடிச்சுக்கலாம். ஸ்டீரிங் கண்ட்ரோல் ப்ராப்பரா பண்ணணும். அடுத்தது ரன்னிங்ல இருக்கும் பொழுது நீங்க ஸ்டீரிங், அதாவது இப்போ ரன்னிங்ல இருக்க வண்டி அப்படின்னாக்கா இப்போ டிவைடர் ஒட்டி யூ-டர்ன் அடிக்க போறோம்னாக்கா ஸ்டீரிங்கை ஃபுல்லா ரொட்டேட் பண்ணிடக் கூடாது. அந்த டிவைடருக்கு ஏத்த மாதிரியும் அந்த ரோடோடைய அகலத்துக்கு ஏத்த மாதிரியும் தான் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஸ்டீரிங் இப்படி லைட்டா ரொட்டேட் பண்ணி அந்த டிவைடர்ல சைடு பாடி டச் ஆகுதான்னு இந்த சென்டர் மிரர்ல பார்க்கணும். எவ்வளவு கேப் இருக்கு டிவைடர் ஒட்டி வண்டிக்கும் டிவைடருக்கும் எவ்வளவு கேப் இருக்குன்னு நீங்க பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும்னாக்கா நீங்க ரொட்டேட் பண்ணி யூ-டர்ன் அடிக்கணும். ஓகேங்களா? சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான். யூ-டர்ன் அடிக்கிறதுங்கிறது பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு பெரிய கஷ்டம்லாம் இல்ல, சிம்பிளான விஷயம் தான். கரெக்டா பிராக்டிஸ் எடுத்தாலே போதும், யூ-டர்னை உங்களால சுலபமா எடுத்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா மொபைல் கேமராவுடைய வியூ ஆங்கிள் இருந்து பாத்துருப்பீங்க யூ-டர்ன் அடிக்கிறது. இப்போ நம்ம கோப்ரோ ஆங்கிள் இருந்து பார்க்கலாம். அதாவது காருக்குள்ள இருந்து நம்ம ஸ்டீரிங் கண்ட்ரோல் எப்படி பண்றது யூ-டர்ன் அடிக்கும் போது பத்தி பார்த்துடலாம். இப்போ நம்ம ஸ்டாண்ட் பைல இருக்கிறோம். ஓகேங்களா? ஸ்டாண்ட் பை மீன்ஸ் நான் ஏற்கனவே சொன்னதான், வண்டி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த ரோட்ல யூ-டர்ன் அடிக்கணும் ரைட் சைட்ல அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் நீங்க சைடு மிரரை வாட்ச் பண்ணணும். ரைட் சைடு மிரர்ல பாருங்க பஸ் அண்ட் கார் போயிடுச்சு. இப்போ பின்னாடி எதுவுமே இல்லை. சென்டர் மிரரையும் நம்ம வாட்ச் பண்ணியாச்சு, ரைட் சைடு மிரரையும் வாட்ச் பண்ணியாச்சு. ஒரு 2 வீலர் வருது பின்னாடி. இப்போ முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா ஈச்சர் வண்டி, டெம்போ, ஒரு ஸ்கூட்டி வந்துட்டு இருக்கு. தூரத்துல ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸும் வந்துட்டு இருக்கு. இப்போ பின்னாடியும் பாத்தீங்கன்னாக்கா 1 by 1 வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கு. ஸோ ஓகே, இருந்தாலும் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னாக்கா ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டுருணும். நான் ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டுட்டேன். இப்போ நம்ம யூ-டர்ன் அடிக்க போகிறதுனால ஸ்டீரிங் வீலை ஃபுல் ரொட்டேட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், ஸ்டீரிங் வீல் ஃபுல் ரொட்டேஷனில் இருக்குது. இப்போது வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரே சுற்றில் இந்த ரோட்டில் யூ-டர்ன் அடிச்சிடும். ஏன்னாக்கா நம்ம வண்டியோடைய டர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் கம்மிங்கிறதுனால ஈஸியாக நம்மளுடைய வண்டி பார்த்தீங்கன்னாக்கா யூ-டர்ன் அடிச்சிடும். பட் இப்போ ஒரு பெரிய எம்பிவி கார்னாக்கா கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் யூ-டர்ன் அடிக்கிற மாதிரி இருக்கும். பின்னாடி ஒரு 2 வீலர் வந்துட்டு இருக்கு. 2 வீலர் போகட்டும், இன்னொரு 2 வீலரும் வந்துட்டு இருக்கு கைஸ். ஸோ அர்ஜென்ட் பண்ணக்கூடாது, நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும். நம்ம இப்போ இண்டிகேட்டர் போட்டிருக்கிறோம். ரைட் சைடில் ஃபுல் ரொட்டேஷன்ல ஸ்டீரிங் வீலை ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணி இருக்கிறோம். இப்போ நம்ம யூ-டர்ன் அடிக்கிறதுக்காக பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ரோடு கிளியர் ஆயிடுச்சு, பின்னாடியும் கிளியர் ஆயிடுச்சு, முன்னாடியும் கிளியர் ஆயிடுச்சு. அதாவது எந்த ஒரு வெஹிக்கிளும் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வரல.
நான் சைடு மிரர் பார்த்துட்டேன், ஒன்றுமே வரலை. இதுக்கு திரும்பியும் பார்த்துடுறேன். ஒரு கார் மட்டும் வருது பின்னாடி, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம யூட்டன் அடிச்சிட்டோமா, நம்மளுடைய லைனுக்கு வரதுக்கு முன்னாடி நான் பாருங்கள் ஸ்டேரிங்கை நானே ரொட்டேட் பண்ணுறேன். ஏன்னாக்கா காருடைய வேகம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேரிங் அதுவாகவே ரொட்டேஷன் ஆகிக்கும். இல்லைனாக்கா மேனுவலாக நம்ம தான் பண்ணணும். இப்போ அகைன் உங்களுக்கு நான் யூட்டன் அடித்து காட்டுறேன். இப்போ நம்ம ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டுட்டோம். ஸ்டேரிங் வீல் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போது பின்னாடி எந்த ஒரு வண்டியும் வரல, முன்னாடியும் வண்டி போயிடுச்சு, 2 வீலர் போயிடுச்சு. இப்போ நம்ம அழகாக அப்படியே யூட்டன் அடிக்கிறோம். வண்டி ஃபுல்லாக யூட்டன் அடிக்கணும், அதாவது இந்த ரோட்டுக்கு வரணும், வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இந்த பாருங்கள், மேனுவலாக தான் நம்ம பண்ணணும். ஸ்டேரிங் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகாது. ஏன்னாக்கா வண்டியோடைய வேகம் குறைவாக இருக்கிறதுனால ஸ்டேரிங் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகலை. நம்மளாக தான் மேனுவலாக ரொட்டேட் பண்ணணும் யூட்டன் அடிக்கும் பொழுது. இப்போ நம்ம ரிவர்ஸில் யூட்டன் அடிக்கலாம். ரிவர்ஸ் கியரை போட்டுட்டேன். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரிவர்ஸில் யூட்டன் அடிக்கும் பொழுது கவனிக்க வேண்டியது சைடு மிரர், 2 சைடு மிரரையும் கவனிக்கணும். கேமரா இருந்தால் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவையும் கவனிச்சுக்கோங்க, சென்டர் மிரரையும் கவனிங்க. இப்போ நம்ம ஸ்டேரிங் வீலை ஃபுல்லாக ரைட்டில் திருப்புறோம். கார் ஒன்று வந்துட்டுருக்கு. ஓகே, காருங்க வந்துட்டுருக்கு. நம்ம ஹசர் லைட் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போது பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ரியரில் எந்த ஒரு வெஹிக்கலும் இல்லை, ஆனால் முன்னாடி மட்டும்தான் வெஹிக்கல் வந்துட்டுருக்கு, அதாவது 2 வீலர் வந்துட்டுருக்கு. இப்போது பின்னாடியும் பார்த்தீங்கன்னாக்கா 2 வீலர் ஒன்று வருது. லெஃப்ட் சைட் மிரரில் நான் வாட்ச் பண்ணிட்டேன். இப்போ சென்டர் மிரரில் பார்க்குறேன். இப்போ ஓகே, ஃப்ரண்ட்லேயும் 2 வீலர் போயிடுச்சு, இது பேக்கில் அந்த 2 வீலரும் போயிடுச்சு. இப்போ நம்ம யூட்டன் அடிக்கிறோம், அதாவது ரிவர்ஸ் கியரில். ஓகே, நம்ம யூட்டனை சேஃபாக எடுத்தாச்சு ரிவர்ஸில். இப்போது சைட் மிரர், லெஃப்ட் சைடு மிரரை வாட்ச் பண்ணி, ஏன்னா பக்கத்தில் பாருங்கள் ரோடுக்கு பக்கத்தில் பெரிய பள்ளம் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு மிரரை வாட்ச் பண்ணி நான் கரெக்டாக ஸ்டேரிங்கை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணி ரோட் ஓரமாக பார்க் பண்ணுறேன் வண்டியை, அவ்வளோதான். ஸோ ஓகே, இந்த வெள்ளக்கோடுக்கு உள்ளே நான் வண்டியை கொண்டு வந்துட்டேன். ரைட் சைடு மிரர்லையும் பாருங்கள், இப்போ வண்டி சேஃபாக தான் இருக்குது. பட் இந்த மாதிரி இடத்துல நிப்பாட்டுறதும் கூட சேஃபு கிடையாது, ஓரளவுக்கு சேஃப் தான். ஏன்னா ரோடை விட்டு நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் வண்டியை பார்க் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட்லையும் யூட்டன் அடிச்சாச்சு, ரிவர்ஸ்லையும் யூட்டன் எடுத்தாச்சு. இதை விட அகலமான ரோட்டில் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில், இதை விட அகலமான ரோட்டில் நீங்கள் யூட்டன் அடிக்கும் பொழுது ஸ்டேரிங் வீலை கொஞ்சம் ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னாக்கா இந்த குறுகலான ரோட்டில் ஒரே சுற்றுல நம்ம ஸ்டேரிங் ரொட்டேட் பண்ணுவோம், அப்படி யூட்டன் அடிச்சிடும். அந்த அகலமான ரோட்ல எப்படின்னாக்கா நம்ம ஒரே சுத்துல நம்ம வந்து யூட்டன் அடிக்க முடியாது. அப்படி பண்ணோம்னாக்கா சீக்கிரமா யூட்டன் அடிச்சிடும். நம்ம அந்த லேனுக்கு போறதுக்கு முன்னாடியே, நம்மளோட லேனுக்கு போறதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ நம்ம யூட்டன் அடிக்கும் பொழுது அகலமான ரோட்ல ஸ்டேரிங் வீலை ரொட்டேட் பண்றோம், வண்டியை கொஞ்சம் யூட்டன் அடிக்கிறோம், வண்டி ஸ்ட்ரைட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு மறுபடியும் ரைட் சைடில் திருப்பணும் அகலமான ரோட்டில். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்டேரிங்கோடைய ரொட்டேஷன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வண்டி ஸ்டாண்ட் பையில் இருக்குது. ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டுட்டேன், ஃபுல்லாக ஸ்டேரிங்கை ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்போ வெயிட் பண்ணுறேன். வண்டிங்க எல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் நான் யூட்டன் அடிக்க போகிறேன். யூட்டன் அடிக்கும் பொழுது அவசரம் வேண்டாம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஸ்டாண்ட் பையில் இருந்து யூட்டன் அடிக்கிறது வேற, ரன்னிங்கில் போயிட்டே இருக்கும் பொழுது நம்ம டிவைடர் ஒட்டி யூட்டன் அடிக்கிறதுங்கிறது வேற. அது நம்ம சிட்டி டிரைவிங் போகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். முன்னாடி ரோடு கிளியர் ஆயிடுச்சு, பின்னாடி ஒரு 2 வீலர் வந்துட்டு இருக்கு. 2 வீலர் போயிடுச்சுங்களா, முன்னாடி இப்போ கார் வருது. எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் நான் பொறுமையாக யூட்டன் எடுக்கிறேன். பின்னாடி ரோடு கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போகும்பொழுது அந்த 2 வீலர் கரெக்டாக போயிடும். இப்போ பாருங்கள், ஸ்டேரிங்கோடைய ரொட்டேஷன் மட்டும் பாருங்கள். இப்போ நான் ஸ்டேரிங்கை அப்படியே விட்டுட்டேன். பாருங்கள், ஸ்டேரிங் வந்து ரொட்டேட் ஆகலை. மறுபடியும் எங்கே போகுது? அந்த ரோட்டுக்கு போகுது. நம்ம தான் ஸ்டேரிங்கை மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணணும், சரிங்களா? இல்லைனாக்கா என்ன ஆகும்? அகைன் ஆப்போசிட் லைனுக்கே போயிடும் ஸ்டேரிங் வீல். ஏன் ஸ்டேரிங் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகலை அப்படின்னாக்கா ஸ்பீடு பத்தலை. ஸோ ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்டேரிங்கோடைய ரொட்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் உங்களுக்கு ஸ்டேரிங் ரொட்டேஷன் சொல்கிறேன். ஒரு டெம்போ வந்துட்டு இருக்கு, 2 வீலர்ஸ் வந்துட்டு இருக்கு, பரவாயில்ல டிஸ்டன்ஸில் வந்துட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், ஸ்டேரிங்கோடைய ரொட்டேஷன் பாருங்கள். யூட்டன் அடிக்கிறேன், ஆனால் ஸ்டேரிங்கோடைய ரொட்டேஷன் இன்னும் ஸ்ட்ரைட்டே ஆகலை, அந்த ரோடுக்கு போகுது. இப்போ நானே தான் மேனுவலாக ஸ்டேரிங்கை கண்ட்ரோல் பண்ணுறேன், அதாவது ஸ்டேரிங்கை ரொட்டேட் பண்ணுறேன்.
இப்போ ஸ்பீடாக போகும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய கதையே வேறு. ஸ்டேரிங்கோடைய ரொட்டேஷன் ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வேகமாக யூட்டர்ன் அடிக்கிறேன். ஸ்டேரிங்கு இப்போ நான் லைட்டாக தான் ரொட்டேட் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காக அதுவே திரும்பிடுச்சு. ஏன்னா ஸ்பீடு கொஞ்சம் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேரிங் அதோடைய பொசிஷனை எடுத்துக்கும். ஸ்பீடு ஸ்லோவாக இருந்தால் மேனுவலாக நம்மளாக தான் யூட்டர்ன் அடிக்கும் பொழுது ஸ்டேரிங்கை ரொட்டேட் பண்ணணும். சரிங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் அகைன் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். பின்னாடி ஒரு பெங்களூர் கவர்மெண்ட் பஸ் வந்துட்டுருக்கா, போயிடட்டும். ஸ்பீடாக ரொட்டேட் பண்ணும்பொழுது ஸ்டேரிங்கோடைய கிரிப்பை லூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ ஸ்பீடாக ரொட்டேட் பண்ணிடலாம். முன்னாடியும் வண்டி இல்லை, பின்னாடியும் வண்டி இல்லை. பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படின்னு. இந்த மாதிரி ஸ்பீடாக நீங்கள் ரொட்டேட் பண்ணும்பொழுது, அதாவது யூட்டர்ன் அடிக்கும் பொழுது உங்களுக்கு தேவை ஸ்டேரிங்கோடைய கிரிப்பு. ஸ்டேரிங்கோடைய கிரிப் இல்லாமல் உங்களால் ஸ்பீடாக யூட்டர்ன் அடிக்க முடியாது. ஸோ பார்த்துட்டிங்களா, அவ்வளோதான். ஸோ இப்போ நான் வந்து ஸ்பீடாக யூட்டர்ன் அடித்தேன். டயருடைய சவுண்டும் உங்களுக்கு கேமராவில் கேப்சர் ஆகிருக்குமான்னு எனக்கு தெரியல. அதாவது ஸ்பீடாக யூட்டர்ன் அடிக்கும்போது டயரோடைய அந்த ஃப்ரிக்ஷன் அதிகமாகி சவுண்டு வந்துச்சு, கொஞ்சம் டயர் தேயிற மாதிரி. அந்த சவுண்டு கேமராவில் கேப்சர் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி ஸ்பீடாக யூட்டர்ன் அடிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தேவை ஸ்டேரிங்கோடைய கண்ட்ரோல். ப்ளஸ் அது போக ப்ராப்பராக வாட்ச் பண்ணணும் சைடு மிரரை, சென்டர் மிரர் வாட்ச் பண்ணணும். ஏன்னா நம்மளால மற்றவங்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்பீடு யூட்டர்ன் நம்ம பண்ண போகிறது இல்லை. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக செஞ்சு காமிச்சேன். ஓகே, இப்போ யூட்டர்ன் பற்றி உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூட்டர்ன் ஸ்லோவாக நம்ம அடிக்கும் பொழுது ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நாமள தான் ரொட்டேட் பண்ணணும். அதாவது ஸ்லோ மூவ்மெண்ட்ல கொஞ்சம் ஸ்பீடு கரெக்டா இருக்கு அப்படின்னாக்கா யூட்டர்ன் அடிக்கும் பொழுது, இப்போ நான் திருப்பினது ரொம்ப ஸ்பீடு தான், இது நீங்க தயவு செய்து செஞ்சு பார்க்காதீங்க. இது நம்ம சிட்டி டிரைவிங்ல ரன்னிங்லேயே இருக்கும் பொழுது யூட்டர்ன் அடிப்போம் பாருங்க. அப்போ ஸ்டேரிங் ஆட்டோமேட்டிக்கா லைட்டா இப்படி அதோடைய பொசிஷனுக்கு வரும். நாம என்ன பண்ணணும்னாக்கா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேரிங் மேல அட்ஜஸ்ட் பண்ணி காரை டிரைவ் பண்ணிட்டு போகணும் யூட்டர்ன் அடிச்சு. ஓகேங்களா, இவ்வளவுதான் மேட்டர். அகைன் நான் உங்களுக்கு ஃபைனலா ஒரு ஸ்டேரிங் ரொட்டேஷனை காமிச்சிடுறேன். பின்னாடி வண்டிங்க வரல. இப்போ பாருங்கள், ஸ்லோ மூமெண்ட்டில் நான் ஆஃப் கிளச்சில் ஆக்சிலேட்டர் கொடுக்காமலேயே யூட்டர்ன் அடிக்கிறேன். பாருங்கள், நான் யூட்டர்ன் அடிச்சிட்டேன். ஸ்டேரிங்கையும் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸ்டேரிங் ரொட்டேட் ஆகுது, ஆனால் பாருங்கள் எங்கே போகுது, ஆப்போசிட் லைனுக்கு போகுது. ஸோ நீங்கள் யூட்டர்ன் அடிக்கும்போது ப்ராப்பராக ஸ்டேரிங்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். இல்லைனாக்கா யூட்டர்ன் அடித்த உடனே, இப்போ டிவைடர் ஒட்டி யூட்டர்ன் அடிக்கிறீங்கனாக்கா யூட்டர்ன் அடித்த உடனே டக்குன்னு டிவைடரில் போய் மோதிரும் சிட்டியில் நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது. இதோ பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்களா ஸ்பீடு போனோடனே என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேரிங் அதுவாக ரொட்டேட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்பீடு ஸ்லோவாக இருந்தால் ஸ்டேரிங் ரொட்டேட் ஆகாது, மேனுவலாக நம்மளாக தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்பீடு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, அதாவது ஓரளவுக்கு ஸ்பீடு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம யூட்டர்ன் அடித்த உடனே லைட்டாக இப்படி திருப்பி விட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேரிங் அதோடைய பொசிஷனை எடுக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டேரிங்கை ரொட்டேட் பண்ணிக்கணும். சரிங்களா, இதோ பாருங்க ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேரிங் ரொட்டேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நானாக ரொட்டேட் பண்ணலை. ஸோ ஸ்பீடு தான் எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பர் ஸ்பீடு இருந்தாலே போதும், அதுவாக ஸ்டேரிங் ரொட்டேட் ஆகிடும். ஸ்டேரிங் ரொட்டேட் ஆகல, அப்போ ஸ்டேரிங்கில் ஏதாச்சும் ஃபால்ட் இருக்குமா அப்படின்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸ்லோவாக போகும்பொழுது ஸ்டேரிங் ரொட்டேட் ஆகாது ஆட்டோமேட்டிக்காக. கொஞ்சம் ஸ்பீடாக லைட்டாக யூட்டர்ன் அடிக்கும் பொழுது, ட்ரன்னிங்கில் திரும்பும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேரிங் அதோடைய பழைய பொசிஷனை எடுக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்டேரிங்கோடைய ரொட்டேஷன் பற்றி யூட்டர்ன் அடிக்கும் பொழுது. ஸோ ஓகே, இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அண்ட் முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணி மேல இருக்கிற ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளஸ் அது போக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ யூட்டர்ன் அடிக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமான விஷயம். யூட்டர்ன் அடிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டியது ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல வெஹிக்கல்ஸ் உடைய மூவ்மெண்ட், பிளஸ் சைட் மிரர் சென்டர் மிரரை வாட்ச் பண்ணணும். பிளஸ் அது போக லெஃப்ட் சைட்ல யூட்டர்ன் அடிக்க போறீங்கன்னாக்கா லெஃப்ட் சைட்ல இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. ரைட் சைட்ல அடிக்க போறீங்கன்னாக்கா ரைட் சைட்ல இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. ரொம்ப சுலபம் தான், அந்த அளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. பிளஸ் யூட்டர்ன் அடிச்சு முடிச்ச உடனே நீங்க ஸ்டேரிங்கை மறுபடியும் பழையபடி உங்களுடைய நார்மல் ரொட்டேஷனுக்கு கொண்டு வரணும். ஸ்பீடு கொஞ்சம் கரெக்டா இருந்துச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேரிங் என்ன ஆகும், அதுவாவே திரும்பிக்கும்.
ஸ்பீடு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுனாக்கா நம்ம தான் ஸ்டீரிங்கை ப்ராப்பரா பழைய பொசிஷனுக்கு கொண்டு வரணும். சரிங்களா? யூட்டன் அடிக்கிறது பெருசு இல்ல. யூட்டன் அடிச்சு முடிக்கும் பொழுது கரெக்டா இப்படி திருப்பி நம்மளுடைய பொசிஷனுக்கு வரும் பொழுது ஸ்டீரிங்கை ப்ராப்பரா நம்ம ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணணும். சரிங்களா? அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணும் இல்ல. பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க. பிராக்டிஸ் எடுத்தா ஈஸியா உங்களால டிரைவிங்க சுலபமா கத்துக்க முடியும். அந்த வண்டி ஓட்ட உங்களுக்கு அந்த டிரைவிங் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? இதுல பயப்படுற மாதிரி விஷயம் எதுவுமே கிடையாது. ஓகே, நண்பர்கள் கேட்ட வீடியோ நான் போட்டுட்டேன். மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ டெக்.